இங்க ஒரு பைலட் விமானம் ஓட்டும்போது இறந்துடுறாரு. கீழ விழுந்த பைலட்ட பார்த்த உடனே இங்க வேலை செய்ற ஏர் ஹோஸ்டர் என்ன பண்றாங்க, அவருக்கு சிகிச்சை கொடுக்கலான்ட்டு சட்ட பட்டன ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரே தங்க கட்டியா இருக்கு. இவரு தங்க கட்டிகள மறைச்சு வச்சு கடத்த பார்த்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. மேலும் இந்த ஏர் ஹோஸ்டர் எல்லாருமே 6 மாசம் சம்பளம் வாங்காம தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே இந்த 3 ஏர் ஹோஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளான் படி தங்க கட்டிகள எடுத்து மறைச்சு வச்சுட்ட பிறகு தான் இவங்க பைலட் இறந்துட்டாரு அப்படின்னு ஹெட் ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நாள் போயிட்ட பிறகு இவங்க வச்சிருக்க தங்க கட்டிகள் எல்லாமே விக்கலான்னு முடிவுக்கு வராங்க. உடனே ஆச்சாரி கிட்ட போயிட்டு அந்த தங்க கட்டிகள் எல்லாத்தையும் உருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உருக்குன அந்த தங்க கட்டிகளை வட்ட வடிவிலான பால் மாதிரி செஞ்சு தர சொல்றாங்க. இப்ப பால் மாதிரி இருக்க இந்த தங்கத்தை சாக்லேட் சாஸ்ல ஊத்தி தங்கத்தை சாக்லேட் போல மாத்தி ஒரே வடிவமா அமைச்சு பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேக் பண்ணும்போது இது உண்மையான சாக்லேட் போலவே இருக்கு. அடுத்த காட்சியில அந்த தங்க சாக்லேட்டுகளை இவங்களோட சூட்கேஸ்ல பேக் பண்றாங்க. ஏன்னா இவங்க ஏர் ஹோஸ்டர் வேலை செய்யறாங்கல்ல, இதை பயன்படுத்தி தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாட்டுகளுக்கு கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க திருட்டுத்தனமா. இப்ப இத அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.